வந்து சில சீன்ஸை எடுத்து காட்டியிருந்தாலும் அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி நம்பவே முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து படத்துல நடக்குது. அண்ட் தனுஷோட ஆக்டிங்கை வந்து சில சீன்ஸ்ல கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா வந்து நடிக்கிறாரோ இந்த கேரக்டருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் ரஜினியோட ரெஃபரன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் இதுல கொஞ்சம் தனுஷ் ஆக்டிங்ல ரஜினியோட இமிடேஷன்ஸ் கொஞ்சம் ஓவர் டூ ஆயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி தனுஷோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டருக்குள்ள ஒரு கரிஷ்மா இருக்கும். அந்த கரிஷ்மா தர ஸ்வாக் வந்து வேற மாதிரி படத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அதை நல்லாவே நடிச்சும் கொடுத்திருந்தாரு தனுஷ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கர் கேரக்டருக்கு 2 ரோல் வந்து படத்துக்குள்ளேயே இருக்கும். பட் அந்த 2 ரோலுக்குமே வந்து கரிஷ்மா ஒண்ணுதான். வைலன்ஸ், அக்ரஷன், அடம் பிடிப்பது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் த்ரூ அவுட் படத்தோட கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகா நடிச்சு கொடுத்திருந்தாரு தனுஷ். அண்ட் ஒரு எமோஷனல் சீன்ல மனுஷன் பிச்சுட்டார் ஆக்டிங்க. படத்துல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வர காமெடி சீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே படத்தோட நல்லா சிங்க் ஆகி ஒர்க் ஆச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டேரே இஸ்க்கு மெயின் படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பாய்லர்